அனைவருக்கும் வணக்கம். நம்ம மலை சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணுகா மேல நாளுக்கு நாள் சந்தேகங்கள் அதிகமாக தான் ஆகிக்கிட்டே இருக்குது நம்ம மனோகருக்கு. ஆனா அந்த விஷயம் நம்ம மல்லி விஜய் இவங்க 2 பேருக்கும் புரியவும் இல்லை, அவங்க புரிஞ்சிக்கிற சுச்சுவேஷன்லயும் இல்லை. ஏன்னா ரேணுகாவுக்கு இப்போ அடிபட்டுருச்சு, அவளை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாஸ்பிட்டலில் எப்படியாவது ரேணுகாவை பார்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ரஞ்சிதா வேற ராஜிகிட்ட, ராஜிமா நீங்க ஹாஸ்பிட்டல் அந்த ரேணுகாவை பார்க்க தானே போறீங்க, அப்ப நீங்க உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு பக்கம் ராஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கட்டு போட்டு அவங்க ஒரு பக்கம் போறாங்க, இவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ராஜி ரஞ்சிதா 2 பேரும் ரேணுகாவை பார்க்க போறதில்ல, இதுதான் நடக்க போகுது. ஆனா விஜய் மல்லி 2 பேரையும் பார்க்க போறாங்க. அந்த நேரத்துல ராஜி ரஞ்சிதா கிட்ட, ரஞ்சிதா நான் தான் சொன்னேன்ல ரேணுகாலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ செத்து போயிட்டு மண்ணோட மண்ணா மக்கி இருக்கிறா, அப்படிப்பட்டவ எப்படி இப்ப வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்ல போறாங்க. ஆனா ரஞ்சிதா என்ன ராஜிமா நம்மள எப்படி முட்டாளா ஆக்குறாங்க, அப்ப நம்ம கண்கொள்ளா காட்சியா பார்த்தோம், இது உண்மை இல்லையா, கண்டிப்பா ரேணுகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஞ்சிதா ஒரு பக்கம் ரொம்ப ப்ரூவ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம எப்படியும் ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, ஒருவேளை ராஜி ரேணுகாவை பார்க்க முடியல, கண்டிப்பா அங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க கிட்டயோ இல்ல டாக்டர் கிட்டயோ போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ராஜி ரஞ்சிதா 2 பேரும் சொல்ல போறாங்க. ஸோ கண்டிப்பா ரேணுகாவை பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.